இருளை நீக்க என்ற ஒரு விருது வாக்கோடு இன்றைய நாளில் இந்த ஆண்டு விழாவை மிக சிறப்பான முறையில் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த மகிழ்ச்சியான நாளிலே பல ஆண்டுகளுக்கு முன்பாக உங்களை போன்று இந்த தரையில் அமர்ந்து கொண்டு இதே விழாவை ரசித்த நம்முடைய முன்னாள் மாணவர்கள் இன்றைய நாளிலே இந்த விழாவிற்கு தலைமை ஏற்றும் சிறப்பு விருந்தினராக வந்திருப்பது மிகவும் பெருமைக்குரியதாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் நிச்சயமாக உங்களுக்கு கருத்து சொல்வதற்காக நான் வரவில்லை, நிச்சயமாக உங்களை நான் பாராட்டுவதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். ஏனென்றால் ஆண்டு விழா என்று சொல்கின்ற பொழுது நிச்சயமாக கலை நிகழ்ச்சிகள் இருக்கும், ஆடல் இருக்கும், பாடல் இருக்கும், நாடகங்கள் இருக்கும். மிக அருமையான முறையில் நம்முடைய பள்ளி மாணவ மாணவிகள் நடனங்களையும் நாடகங்களையும் மிக சிறப்பான முறையில் நமக்கு நடத்தி காமித்தார்கள். ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே வேளையில் ஒரு நிகழ்வை நிச்சயமாக சிறப்பான முறையில் பாராட்டுவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்றால் ஆங்கிலத்தில் ஒரு நாடகம் நடித்து காட்டினார்கள். நடித்து மட்டுமல்ல, பேசி நடித்து காட்டினார்கள். இதுல ஏன் நான் பாராட்டணும்னு சொன்னோம்னா, நம்ம தமிழ் பேசுவது ரொம்ப எளிது. தமிழை நம்ம எப்படியும் பேசிடலாம். நான் இன்னைக்கு காலையில சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லலாம், காலையில சாப்பிட்டேன்னு சொல்லலாம், சாப்பிட்டேன் காலையில, அப்படி கூட நம்ம என்ன செய்யலாம், தமிழை மாத்தி மாத்தி பேசினாலும் அதனுடைய மீனிங் நமக்கு புரிஞ்சிடும். ஆனா ஆங்கிலத்துல பேசும் பொழுது என்ன செய்ய முடியாது, அப்படி மாத்தி எல்லாம் பேச முடியாது. கிராமட்டிக்கலா என்ன செய்யணும், பேசணும். அதை தாண்டி நான் ரொம்ப ரசிச்சது என்னன்னு சொன்னோம்னா, இந்த பிள்ளைங்க பேசும் பொழுது அந்த ப்ரொனன்சியேஷன், ஆக்சென்ட் ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஏன்னா பொதுவாக நம்ம என்ன செய்வோம்னு சொன்னோம்னா, பிரிட்டிஷ் ஆக்சென்ட் தான் நம்ம என்ன செய்வோம், யூஸ் பண்ணுவோம். அமெரிக்கன் ஆக்சென்ட், ஆஸ்திரேலியன் ஆக்சென்ட் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், புரிஞ்சுக்கிற முடியாது. ஒரு முறை ஒரு ஆஸ்திரேலியாவில் வேலை செஞ்சிட்டு இருக்கிற ஒரு இந்தியர் இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்கும் பொழுது அவர் சொன்னாரு, ஐ வாண்ட் டு கோ டு இந்தியா டு டை அப்படின்னு சொன்னாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஐ வாண்ட் டு கோ டு இந்தியா டு டை அப்படின்னு சொன்னாரு. டுடேயா டு டையா அப்படிங்கிற நம்மளால நினைச்சுக்கிற முடியல, புரிஞ்சுக்கிற முடியல இந்த ஆக்சென்ட். ஆனா உண்மையிலேயே நம்முடைய பிள்ளைகள் அநேகமா 8, 9, 10 இந்த ஸ்டாண்டர்ட் தான் இருக்கும். அந்த ஸ்டாண்டர்ட்ல அந்த உச்சரிப்பை மிக அருமையாக அழகாக உச்சரிச்சது, அந்த மீனிங் கலையாக பேசுனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உண்மையிலேயே பலத்தை கரவொலி எழுப்பி நம்முடைய பாராட்டணும். ஒரு சொல்லுவாங்க, ஒரு சோறு, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் சொல்லுவாங்க. இந்த ஒரு ஆண்டு விழாவை பார்த்ததிலேயே நம்ம தெரிஞ்சுக்கிறலாம், இங்கு படிக்கக்கூடிய அந்த மாணவ மாணவியருடைய திறமைகள், ஒரு செயலை புரிந்து செய்யக்கூடிய ஒரு செயலை பார்க்கின்ற பொழுது நிறைவாக இருக்கின்றது. இதற்கு தயார் செய்த ஆசிரியர் பெருமக்களையும் நம்முடைய அருள் சகோதரிகளையும் நிச்சயமாக வாழ்த்த வேண்டும். கடவுளை எழுப்பி நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு, நிர்வாகத்தினருக்கு நம்முடைய பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்வோம். அன்பு மாணவ செல்வங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அறிவுரை. மனப்பாடம் பண்ணி படிப்பது என்பது எளிது. இப்ப இங்கிலீஷ்ல பேசுனீங்க, எல்லாமே மனப்பாடம் பண்ணி தான் சொன்னீங்க, பட் தெளிவா சொன்னீங்க. ஆனா அதை தாண்டி கொஞ்சம் புரிந்து படிப்பதற்கு முயலுங்கள். ஏனென்றால் நீங்கள் ஒருவேளை பெரிய படிப்பிற்காக நீங்கள் வெளி மாநிலங்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்கின்ற பொழுது இந்த புரிந்து படிக்கக்கூடிய ஒரு தன்மையை நீங்கள் என்ன செஞ்சுக்கிறோம், வளர்த்து கொள்ள வேண்டும். நான் உங்களை மாதிரி இங்க படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதெல்லாம் இங்கிலீஷ் எல்லாம் அதிகமா பேச தெரியாது.
மேல் படிப்பிற்காக நான் வெளிநாடு சென்ற பொழுது ஒரு டாபிக்கை கொடுத்து அந்த டாபிக்ல 3 மணி நேரம் வகுப்பு எடுக்க சொன்னாங்க. அப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு மொட்டை மனப்பாடம் பண்றதுக்கும் புரிஞ்சு படிப்பதற்கும் உள்ள வித்தியாசம். நீங்க கஷ்டமா இருக்கும் இன்னைக்கு உங்க டீச்சர்ஸ் கொடுக்கக்கூடிய வீட்டு பாடங்கள் பாட புத்தகங்கள்லாம் நீங்க கஷ்டமா இருக்கு நீங்க நினைப்பீங்க. காரணம் என்னன்னா மொட்டை மனப்பாடம் பண்ணுவீங்க. மொட்டை மனப்பாடம் பண்றதுனால தான் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அதே நேரத்தில் கொஞ்சம் நேரம் செலவிட்டு அதை நீங்க புரிந்து படியுங்கள். நிச்சயமாக எல்லா பாடங்களும் உங்களுக்கு எளிமையாக இருக்கும். எனவே மொட்டை மனப்பாடம் பண்ணுவதை தவிர்த்து புரிந்து படியுங்கள். அன்பு பெற்றோருக்கு ஒரு சின்ன ஒரு அறிவுரை. என்ன அறிவுரை அப்படின்னு சொன்னோம்னா, வீட்டுல உங்க பிள்ளைய வந்துட்டாங்கன்னா அவங்க பக்கத்துல உட்காருங்க. சரியா? உட்காருங்க. உங்க பிள்ளை தானா படிக்கும். நம்ம என்ன செய்யறோம் சொல்றீங்கன்னா, அது பாட்டு என்ன செஞ்சிடறோம் விட்டுட்டு நீங்க பாட்டுல ஒரு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறீங்க. அந்த பிள்ளைய ஒரு 5 நிமிஷம் படிக்குங்க. 10 நிமிஷம் எதை எடுக்குங்க? போனை சொல்றான் பாத்தீங்களா? போனே. சரியா? போனை எடுத்து அது பாட்டுல விளையாண்டுகிட்டே இருக்குங்க. ஆனா ஒண்ணு சொல்லுவாங்க, உளவியல ஒண்ணு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, உங்க பிள்ளையினுடைய எதிர்கால வாழ்வு நன்றாக இருக்க வேண்டும், நல்லா படிக்கணும் சொன்னா பெற்றோர்கள் அருகில் இருந்து அவர்களை நீங்கள் உற்சாகப்படுத்துங்கள். வேற எதுவும் செய்ய வேணாம். பல வேலை எல்லாத்தையும் முடிச்சிருங்க. உங்க பிள்ளைங்க படிக்கும் பொழுது வேற எல்லா வேலையும் நிப்பாட்டிட்டு பக்கத்திலே உட்கார்ந்துருங்க. உங்க பிள்ளை நல்லா படிக்கணும்னு என்கிட்ட கேட்கலாம். சரியா? அதனால மாணவ செல்வங்கள் கொஞ்சம் புரிந்து படியுங்கள். பெற்றோர்கள் உங்க பிள்ளைகள் அருகில் இருந்து நீங்க சொல்லிக் கொடுங்கள். நிச்சயமாக உங்களுடைய எதிர்கால வாழ்வு நன்றாக இருக்கும். இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த பள்ளி நிர்வாகத்தினருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.